ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அடுத்த ஆலங்குளம் கிராமத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஐயனார் கோவிலில் கடந்த 29ஆம் தேதி இரவு கோவிலின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த பணம் மற்றும் வெள்ளி கவசத்தை திருடி சென்றனர். மேலும் மர்ம நபர்கள் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகள் பதிவாகும் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை திருடி சென்றதுடன் கோவில் வளாகத்தில் மிளகாய் பொடியை வீசி சென்றதால் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் கண்டுபிடிப்பதில் கடும் சவாலாக இருந்தது. இந்நிலையில் கீழக்கரை துணை காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை அமைத்து தொடர்ந்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் போலீசார் அந்த ஊரில் சந்தேகத்துக்கிடமான 20க்கும் மேற்பட்ட நபர்களின் செல்போன் எண்களை தேர்வு செய்து செல்போன் எண்ணை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அப்போது ஆலங்குளம் கிராமத்தை சேர்ந்த பார்த்திபன் என்ற இளைஞர் அவ்வப்போது மதுரை, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு சென்று வந்துள்ளார். ஆனால் அவரிடம் போலீசார் விசாரணை செய்தபோது அவர் அவ்வாறு செல்லவில்லை என கூறியதன் அடிப்படையில் போலீசாருக்கு அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் பார்த்திபன் வீட்டிற்கு வெளியூரில் இருந்து நண்பர்கள் சிலர் சமீபத்தில் வந்து சென்றதாகவும் அவர்கள் கோவிலின் மண்டபத்தில் திருட்டு சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு தங்கியதாகவும் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் பார்த்திபனை பிடித்து போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் ஆலங்குளம் ஐயனார் கோவில் 2 பழமை வாய்ந்த கோவில்களில் ஒன்று என்பதால் தினசரி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வதால் உண்டியல் வசூல் இருக்கும் என்றும் உண்டியல் 2 மாதத்திற்கு மேலாக திறக்கப்படாமல் இருப்பதால் உண்டியலில் சுமார் 5 லட்சம் பணம் இருக்கக்கூடும் என்பதால் அதனை திருட பார்த்திபன் நண்பர்களான திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் சரவணன் ஆகிய இருவர் என மூவரையும் இணைத்து கடந்த 29ஆம் தேதி இரவு கோவிலின் பின்புறம் உள்ள மதில் சுவர் மீது ஏறி கோவிலுக்குள் நுழைந்துள்ளனர். பார்த்திபன் உள்ளூர்காரர் என்பதால் அவருக்கு அந்த கோவிலின் முழு விவரம் தெரியும் என்பதன் அடிப்படையில் முதலில் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகும் ஹார்ட் டிஸ்கை எடுத்துள்ளனர். பின்னர் சாமி சன்னதிக்கு எதிரே உள்ள 2 உண்டியலையும் உடைத்து அதிலிருந்து ரூபாய் 2,63,000 பணம் மற்றும் 6 கிலோ எடை கொண்ட சாமி வெள்ளி கவசத்தையும் திருடி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 6 கிலோ எடை கொண்ட சாமி வெள்ளி கவசம் மற்றும் 2,63,000 ரூபாய் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். Pardon me,